இப்போ வீடு வந்து ஒழுங்காக முடிச்சது ஓமலே அவ்வளோங்க தான் அந்த மழை டைமில் ஒரு படங்கு ஒன்று வண்டி போட்டவங்களாம் அதுவும் வந்து கிழிஞ்சு பறந்து மழைக்குள்ள ரொம்பவே அவஸ்தைப்பட்டதாக வந்து நம்மக்கிட்ட உதவியாக கோரி இருந்தது. பிள்ளைகள் இப்போ படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க நைட்டில் வந்து படிக்கும்போது இங்கே போயிட்டு இருந்து படிக்கும்போது அந்த மாமாக்கள் வந்து நமக்கு விலகு செஞ்சுருந்தாங்க நம்ம இல்லாட்டி மழை வந்து எங்களை கூட்டிட்டு அங்கே ஓடு அஞ்சு ஓடு நாங்கள் கொப்பியெல்லாம் நினைஞ்சு ஓடிச்சிட்டு அவங்க முன்னாடி சொன்னவங்க இடத்துல அந்த வெளிச்சத்துக்கு ஒரு வல்ப்பு வச்சிருக்காங்க. அந்த ஒரு வெளிச்சத்துல இருந்தால் பிள்ளைகள் போய் நைட்டில் அவர்த்து வந்து படிச்சுட்டு திரும்ப வந்து இங்கே வர பாம்பு எடுக்கும் வருவாங்க நட்டுவாங்க விந்திரிக்கும் வருவாங்க எழுப்பி இவர் உச்சிப்பி தான் எழுப்பி அடிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் கொட்டுற மலைக்குள்ளையும் வந்துட்டு படிக்கிற பிள்ளைகள் வந்து அவங்கள இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதா வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. கரண்ட் ரீக்கவே படிக்கிறாங்க அவனே மழைக்கு ஒழுகல்ல நீ இவ்வளவுக்கு தந்த எனக்கு என்ன பெருமை அவனே. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். என்னோட இப்போ ரீசெண்டாக இதை பற்றின சில விஷயங்களை வந்து வீடியோவில் கழிச்சு கொண்டிருக்கிறேன். நான் அவனை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொல்லி சொன்ன வீடியோவில் சொல்லிட்டோம். அதாவது முடிக்கப்பட வேண்டிய வீடியோக்கள் இருக்குது, அதை வந்து முடிச்சுட்டு நாங்கள் இதிலேருந்து விடைபெற்றுக்கொள்கிறோம். அண்ட் அதோடு சேர்த்து அதுக்கு அடுத்த கட்டமாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் பெரிய கிராமங்களுக்கு வெள்ள நிறுத்தங்களோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த கிராமத்திற்கான முழுமையான ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் மட்டும் அந்த கிராமத்தோட வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்பான்சர்மாவோட கழிச்சு நாங்கள் அதை பண்ணுவோம். அப்படி இல்லை சொன்னால் அதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய அடிகள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இப்போயும் வந்து சில பேர் வீடியோ பார்த்துட்டு தம்பி நாங்கள் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் ஏன் திரும்ப அதை பற்றி கதைக்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லலை, பட் வந்து சில பேர் வந்துட்டு எங்களை மென்ஷன் பண்ணி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நிறைய குடும்பங்கள் இதனால் வந்து பயன்பெற்றிருக்கு, இன்னும் பயன்பெற்ற நிலையில் இடையில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபேமிலியோட எல்லா உதவிகளையும் வந்து நாங்கள் இப்போ முடிச்சு கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் இப்போ குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட ஒரு உதவியாக கோரி இருந்தாங்க. கொட்டுற மலைக்குள்ளையும் வந்துட்டு தங்களோட குடும்பம் எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்லி படிக்கிற பிள்ளைகள்லேருந்து அவங்களேருந்து எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதா வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அமைய அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் ஆக வேண்டி அவங்க வந்து ஒரு டென்ட், அதாவது மழை டைமில் ஒரு படங்கு ஒன்று வண்டி போட்டவங்களாம் அதுவும் வந்து கிழிஞ்சு பறந்து மலைக்குள்ள ரொம்பவே அவஸ்தைப்பட்டதாக வந்து நம்மக்கிட்ட உதவியாக கோரி இருந்தது. அவங்களோட வீடை வந்துட்டு பெரிய கல்வீடாக கட்டித்தராட்டியும் பிரச்சனை, அந்த குச்சி குடிசை வீடை வந்து நார்மலாக கொஞ்சம் திருத்தி செய்து தாங்க தம்பி அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கமைய நாங்கள் அதை முன்னின்று செய்யாமல் அது வீடியோ வெளியில் காண்பிச்சுட்டு வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு பேசி இது செய்து பணத்தை வந்து அவங்கள்ட்ட கையில் டிரெக்டாக ஒப்படைச்சு அவங்களே வந்து முடிக்க வச்சுருந்தோம். ஸோ அது வந்து எந்தளவுக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்குன்றதை வந்துட்டு நாங்கள் அனுப்பி வச்ச காசில் வந்து மிகுந்த வளன்ஸ் வந்து எங்கள்கிட்ட கையில் எவ்வளோ இருக்குதோ அதை கொண்டு அவங்கள்ட்ட கையில் நாங்கள் ஒப்படைச்சு இவங்களுக்கான இந்த ஒரு உதவி திட்டத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் முடிச்சு வைக்க போகிறோம். ஸோ இந்த காணொலி வந்து நம்ம முழுசாக பார்க்கலாம். உண்மையில் நாங்கள் பல வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ண போகும்போதும் அவங்களுக்கு பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த குடும்பத்தோட முகத்தில் கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அண்ட் நம்மளோட மனசில் இருக்கிற ஒரு மன திருப்தியை வந்து நாங்கள் நிறைய வீடியோவில் வந்துட்டு மென்ஷன் பண்ணி பேசியிருப்போம். அண்ட் வந்து இது வந்து ஒரு வயல்காணி ஒதுக்குப்புறமா தான் இவங்கள்ட்ட இந்த வீடு. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணி கொடுத்த வீடு. அண்ட் முன்னாடி இந்த ஒரு வீடு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு போன வீடியோட இன்ட்ரோ வந்து காண்பிக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த காலகட்டத்திலையும் இப்பவும் நிலைமைகள் மாறாமல் இருக்கிற குடும்பங்களோட நிலைகள் விட்ட பாருங்க, ஃபுல்லாக வந்து தகரத்தாலேயே இருக்கிற வீடு. இது அப்படி இருக்கு, இது தகரமெல்லாம் அப்படி பிஞ்சு கிடக்கு. இதுக்குள்ள உண்மையிலே இருக்கிறீங்க எத்தனை வருஷம் கூடி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இதுக்கு மட்டும் எல்லாம் போட்டுருக்கு. இந்த பக்கம் என்னன்னு இருக்குது, இதை ஒரு பாருங்க ஃபுல்லாகவே ஓட்டையாக இருக்குது. ஃபுல்லாக ஓட்டை. இது இது அவங்கள இது அப்படி மறைக்கல, என்ன உள்ள மறைக்கல. யூனிஃபார்ம் எல்லாம் மழை வந்தா அப்படி தண்ணிக்கு கிடக்கும். பிறகு திருப்பி கழுவி கொண்டு வைக்கிறது இடையில வேக்கில அது ஓட்டு இப்படி கிடக்கு. மழை பெய்கிற டைம்ல என்ன செய்வீங்க? மழை இந்த மதியத்தில் மழை வந்தால் சரணத்துக்கு போய்க்கலாம வீட்டுக்கு இருந்து நினைஞ்சிருக்கிறான். சாப்பிடக்குள்ளேயும் தலையாலெல்லாம் தண்ணி எழுவும். கடுமையாக மழை பெஞ்சுதண்டா இங்கே படங்கன்னதையும் போடுறது கொஞ்சம் திரிக்கிறேன் மூளை வைக்குவார். ஓகே, இப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமான வித்தியாசம் அதை வந்து நாங்கள் உள்ளே போய் காண்பிக்கிறோம். அப்படியே வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்லது. வேலைக்கு போகலையா? வேலைக்கு நான் அம்மாவுக்கு சுயம் இல்லாததுலேருந்து 4-5 நாளையோட தொழிலுக்கு போகல. இடித்த மாவெல்லாம் அப்படி இருக்கு. என்னென்ன அம்மாவுக்கு? அம்மாவுக்கு கொண்டு உணர்வு கட்டு கொண்டு ஜீவம் வந்தவள் இருக்கு. இப்போ நல்ல இல்லை, டொய்லெட் போகிற வகுத்தால் போகிற இந்த கக்குச்சி பிரச்சனை சரியா கைட்டப்படுறாங்க. இல்லை நீ இவ்வளவுக்கு தந்த எனக்கு என்ன பெருமை மணி கிடக்குறது வீடு. ரைட்டு. இப்போ அண்ணா வந்து இங்கே போயிட்டார். அண்ணா வயல் வேலைக்கு போன மணி அவரை ஊருக்கு கிரானுக்கு இன்றைக்கு 4 நாள் வரையாண்டு இங்கே வந்த நீர் எல்லாம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு நெல்
அப்படி சொல்லி வரல வரும் அதில் வரல. இப்போ காசில் என்ன சிலவுக்கு அனுப்பினவரா? 10,000 ரூபா போட்டு வரும் மணி எனக்கு 4 நாள் 5 நாளாக போட்டு அது என்ன முடிஞ்சு இந்த ஆக்கள் வார போகிற பார்க்குற அம்மாவுக்கும் கஷ்டம் பிள்ளைகளுக்கும் கஷ்டம் இந்த பொடி எனக்கு மருத்துவமனை இடம் விட்டு இடம் மாற்றி வச்சு அக்காடை விட்டு வச்சு மருந்துக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? அவருக்கு சோறு வருதுன்ற இல்லை ஆள் மெலிஞ்சுத்தாரு சரியா கோவம் மாற என்ன கேட்டானே இங்கே ஓடுற புத்தி ஹாஸ்பிட்டல் காட்டிலையா? அங்கே காட்டினேன் அங்கே போன ஒன்றும் இல்லை திருப்பியும் பலன் கூடாது அப்படி குறவாலம் கூட அவ்வளவுக்கு தான் இருப்பார் சரியான துடிப்பு ஆளும் அவருக்கு 7 நாளைக்கு 8 நாளைக்குள்ள ஒரு கண்டம் இருக்கான்னு ஒரு கோயிலில் ஒன்று அக்காடை விட்டு வச்சு மருந்து மணி அவனையும் பார்க்கணும் இவன் பார்க்கணும் எல்லாம் கையிலையும் காசுல தொழிலுக்கும் போகல. ஹாஸ்பிட்டலில் விளக்கங்களை சொன்னீங்களா இப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னீங்களா? என்னத்துக்கு அவரியனாரு அப்படி ஒன்றும் அவர் உடம்புல இல்லாமல் வருத்தம் இறுக்கி கால் மேல் கடுப்பு மயக்கம் மாறுறது சிலைப்பினையெல்லாம் இறுக்கி அதுக்கு நாங்கள் தார குளிசையை படிப்படியாக போட்டால் சரி வரும் நீங்களும் ஒரு கூட சாமிகிட்ட நேர்ந்து ரெண்டு பாருங்கண்டினேன் வெத்தில வச்சு கேட்க அவருக்கு 18 வயதுக்கு போகிறா நல்ல இன்னும் 5 வருஷம் போகணும் அவளுக்கு ஞாபகம் 18 வயதுக்கு போகிறான் அவனுக்கு குழந்தை அவர் என்னன்றான் அவரை மூப்பு கொடுங்கன்னு பள்ளிக்கு போவார் மறு இடையில வருவார் வந்தால் குளிக்கிறல்ல இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கார் அவர். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாரா? இப்போ போகிறாரு நேற்று போகல நீ இன்றைக்கு லீவ் பண்ணி நிற்காரு நாளைக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு நூல் போட்டுருக்கு அவளை பார்த்து திங்கக்கிழமெல்லாம் அனுப்புவோம். அந்த வீட்டிலேருந்து சாப்பிட்றாரா? அந்த வீட்டிலேருந்து பெருசாக சாப்பாடுங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன் என்னன்னா கடத்தின்னு கேட்குறேன் காசு கேட்குறேன் புள்ளியல் போனார் என்ன கதைச்சி குழப்படி மாதிரி ஒரு சாரியா அப்படி ஒரு நிலையில் இருக்கேன்னு கஷ்டம் ஐயா நான் கஷ்டத்தை வெளியே காட்டுறல்ல நான் தான் அவளை 2 பிள்ளைகளையும் பார்த்து சாப்பாடு அது கொடுத்துனா குறைக்கம்மா சோளமா வீட்டுக்கு அடிச்சு அப்படி அடிக்குமே நீங்கள் அடிச்சு இல்லாட்டி நான் தொழிலுக்கு போய் வந்தா 3000 4000 காசு வரும். என்ன தொழில் செய்யறதா சொன்னீங்களா முன்னாடி? இலக்கறி கொண்டு வர ஒரு குறைக்கம்மா சோளம் எந்த மார்க்கெட்டுக்கு? மார்க்கெட்டுக்கு இல்லை கல்மனை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போம் மரணி வந்து நம்மளோட ஊருக்குள்ள இஞ்சியே வாங்க வருங்கள் இஞ்சியே வாங்க வருங்க இஞ்சியே கொடுப்போம் அப்படி இல்லாட்டி ஓடருக்கு கோல் எடுக்குங்க கீராங்குளம் குறுக்க மடையெல்லாம் எடுக்குங்க எடுக்கிற அவையில வீட்டில் மட்டும் கொடுத்து போட்டு டக்குன்னு சொல்லுவாங்க வந்துடுவோம். ஓகே இப்போ வீடு வந்து ஒழுங்கா முடிச்சது ஓமலே அவ்வளோங்க அந்த பெரிய கோடி சிரமணி இப்போ மழை டைம் அவ்வளோதுக்குள்ள பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை படிப்புக்கெல்லாம் ஓகே கரண்ட் இருக்கவே படிக்கிறாங்க மணி மழைக்கு ஒழுகல்ல மழை வந்தா மணி அந்த இரவானத்தால கொஞ்சம் துவான முறாந்தைக்கு அடிக்குது இப்போ நான் நினைச்சிருக்கேன் ஒரு தகரத்தில் எடுத்து அது காணி அடிச்சு கொடுத்துருவேன் சைட்ல. ஓகே இப்போ நாங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு அதை வச்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாமோ அதை செய்து கொள்ளுங்க. ஆனால் வந்து இந்த வீடு வந்து நாங்கள் நின்று செய்யலை அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மேசனை காமிச்சிருந்தவங்க அப்போ மேசனுக்கும் காசு அனுப்பி அவங்கள்ட்ட அனுப்பி செய்வாங்க. இப்போ இதாலே துவானம் அடிக்குது இல்லை அந்த அங்கால பக்கத்தாலமா அங்கால இந்த இதுக்கு மறைப்பண்டு தண்டு வைக்கணும் இதுக்கு ஒரு கதை கொண்டு போடணும் அப்புறம் அதுக்குங்க புல்லா கட்டுறதுக்கு நம்மகிட்ட வசதி இல்லையமா அதுக்காண்டி ஒரு தகரத்தை வச்சு விடுவான்னு போட்டுருக்கேன் இப்போ இதுக்கு. முதல்ல வந்து இதெல்லாம் உடைஞ்ச மாதிரி உடைஞ்சி இந்த பாம்பு நட்டுவக்காளி பிறப்பத்தம்பூச்சி சரியான ராம் பகலாமணி யானை காவல் போல லைட்டு காவலோட பிள்ளைகளை வச்சு வளர்த்தேன். ஆனால் நான் எனக்கு 50,000 காசு இருந்தீங்க வீடு கட்டண்டு சொல்லலாமா என்ற கஷ்டத்துக்கு சாப்பிடட்டோட தான் தோட்டு போனேன். 2 முகச்சாலமா 300 கல் ஏற்றி சீமந்து எடுத்து நான் அரைக்கட்டு கட்டுட்டேன்னு சொல்ல நீங்கள் மேலும் மேலும் காசு விட்டு போலவுக்கு செஞ்சுதான் எனக்கு செஞ்சதுமா கோடிக்கணக்கில் புண்ணியம் கிடைக்குமா இது உதவி செஞ்ச பிள்ளைகளுக்கு அப்படி நான் பட்ட கஷ்டம் 6 வருஷத்துக்கிட்ட பிள்ளைங்களை கொடுங்கைக்க வச்சுருந்தேன் பாய கிளப்பு நாம பாம்பு எடுக்கும் வருவாங்க நட்டுவாக்காளி குந்திரிக்கும் வருவாக்கம் எழுப்பி இவர் உசுப்பி தான் எழுப்பி அடிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் இந்த 4 மாதம் குடிமணி கண்ணறை எண்ணத்துல தான் இல்லை படுக்கிறேன். இப்போ அம்மாவுக்கு வருத்தம் பண்ணிட்டு வர்றான் அவ்வளோ 7 நாளையோட முழிச்சு திரிக்கான். இப்போ நிலத்துக்கு கொங்குரிட் போட்டு வர கொங்குரிட்டு வளர்ச்சி போட்டுமா சீமந்தில் தந்தேன் அதில் கொஞ்சம் இழுத்த சீமந்து கொஞ்சம் இதை அருகி அந்த கொங்குரிட் கொட்டின மாதிரி இருக்கி அப்போ நான் என்ன அதை கூட்டி கழுவி விடுற மக்கியது வந்து நாய் சீமந்து போட்டான்ட்டு நாய் வந்துருக்கு நாங்கள் அடைச்சதுக்கு முறை நாய் வந்த நாயிட்ட தடாது மீச்சிருக்கேன். ஓ ரைட் ஓகே. அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஓகேவா? அது பிரச்சனை இல்லை மணி அதுக்குள்ள மட்டும் தான் கரண்ட் இருக்கு இதுக்குள்ள எடுக்க இல்லை தான் அங்கே மாத்தல எடுக்கிறதுக்கு ஒரு இன்னொரு 4,000 ரூபாய் காசு வேணும் தான் எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சி சேகரிச்சு செய்யறானி மணி இவ்வளவு தந்தது காணுங்கச்சா. வீடியோக்கு அப்புறமா வந்துட்டு ஒருத்தவங்களை என்ன அவங்களுக்கு முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட நிலவரங்களை ஒரு சில பேர்ட்டு நாங்கள் சொல்லி பேசினதும் இதை வந்து செய்கிறதுக்கான டொனேட் பண்ணுவாங்களோ அவங்க யார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். முதல்ல வந்துட்டு இருந்து சில விஷயங்களை பேசிக்கொள்ளும். உண்மையில் வந்து நீங்கள் வந்து நிறைய வாட்டி எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்படி நிலவரம் இருக்குது தம்பி தயவு செய்து வந்து பாருங்க அப்படி சொல்லி. அப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து டென்ட் ஏதோ போட்டு கிழிஞ்சுதான் வந்து சொன்னீங்க இல்லையா? தகரத்துக்கு மேலே தகரங்கிறது ஒழுகுனது ஒழுக நாங்கள் ஒரு படங்கு வாங்கி போட்டோம் அது பிஞ்சுது பிஞ்ச ஒரு நாங்கள் உங்கள்கிட்ட கோல் எடுத்து கற்றுனேன் நீங்கள் வேற உதவி செய்யாட்டியுமா ஒரு படம் கொண்டு தாங்கோ அதுக்குள்ள முன்கூட்டி நாங்கள் இருந்தோடு நான் தொழில் செஞ்சு என்னடா இருக்கிற கை முதலுக்கு நான் செய்வோம் அவங்கள்ட்ட கேட்டேன். யாழ்ப்பாணத்தில் நிற்காமா வருவாங்க கண்டிப்பாண்டு சொன்னேன். அப்போ நாங்கள் இங்கே பண்ணிட்டு போன டைம் ஊருக்குள்ளே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா?
ஓ என்னண்டு ஊருக்குள்ள யாராச்சும் இந்த உதவி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் யாராச்சும் எதுவும் வந்து கேட்டேன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லல. வீடு தான் நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்எஃபிஸில் வந்திருக்கான். இந்த எங்களையும் போட்டு கட்டட்டான் அவங்களும் தராங்களான்ட்டாங்க. நான் என்ன போட்டு கட்ட வசதி இல்லை, இப்படி தான் பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்க பிள்ளைகள் உதவி செய்தால் இந்த காசு வந்து நான் வந்து இப்படி ஒரு இந்த வீடாந்தையும் வீடும் சின்ன ஒன்று கட்டி திரிக்கோம், மேல் மிச்சம் போடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லாமாட்டி என்னவோ அந்த வீடை விட்டுறாங்க, நீங்கள் போட்டு கட்டுங்க, உதவி செஞ்சாக்கிட்ட கேட்டு பாருங்க, நாங்கள் ஒரு 10 லட்சம் தானே, ஒரு 5-6 லட்சம் கேளுங்க, அதோட டொய்லெட்டும் போட்டு தருவாண்டி நாங்கள். அதுக்கு நான் சொன்னேன், இந்த உதவி செஞ்சுருக்கக்குள்ள அதில் செய்யுங்களா, நமக்கு செய்யாது. நான் அவங்கள்ட்ட கதைச்சேன், எதுக்கும் இருக்கா கதைச்சி பாருங்க அம்மான்ட்டு என் பேர் ஒரு உறுதியெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. ஓ நான் அதுக்கு நட்டு முடியும் வர இல்லை. இந்த வீட்டு திட்டம் தெரியும் உங்களுக்கு, பொதுவாக வந்துட்டு அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுற வீட்டு திட்டம். சில நிறுவனங்கள் வந்து கொடுக்குற வீட்டு திட்டம் வந்து முழுசாக அவங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீடை மட்டும் ஒப்படைப்பாங்க. ஆனால் பல வீட்டு திட்டங்கள் வந்துட்டு இப்போ பாதி காசு அவங்களும் மீதி காசு நம்மளும் தான் போட்டு கட்டணும். ஆனால் நம்ம தான் முதல்ல காசை போட்டு அதை கட்டி கட்டமாக காட்டும்போது நம்மளோட காசை போட்டு செய்ததுக்கு அப்புறம் அவங்க அதுக்குரிய காசு தருவாங்க. ஸோ அப்படியான நிலவரத்தினால பல வீட்டு திட்டங்கள் வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல்ல பல காடு சைட்டுகளை வந்துட்டு கொஞ்சம் ஒதுக்கீடு செய்து அதுக்குள்ளே வளவு வீடு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இலவசமாக வளவு கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு வீட்டு திட்டங்கள் கொடுத்தவங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஆட்சி மாற்றத்தின் காரணத்தினால அதுக்குள்ள வந்து அப்படி நிப்பாட்டப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் பாசு பிடிச்சி போய் காடு வளர்ந்து போய் பல வீடு திட்டங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அண்ட் வந்து இப்போ நீங்கள் கேட்ட உதவி வந்தம்மா பழையபடி நாங்கள் உதவிகள் செய்து வந்திருந்த மாதிரி இருந்திருக்க ஏதாச்சும் எங்களால் செய்யக்கூடியிருக்கும். ஆனால் இப்போ நிலவரங்களே மாறி போயிட்டுது. சொன்னாலும் இனி இலங்கையில் இப்படி யூடியூப்புகள் மூலம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை, எல்லாமே வந்துட்டு மறைவுண்டு போகுது. ஆகையினால் நாங்கள் எதுவும் வந்து சொல்லலாது. ஸோ இது வரைக்கும் பண்ணது வந்துட்டு பெரிய ஒரு விஷயம். உண்மையில் அந்த ஒரு ஹெல்ப் பண்ண எல்லா பிறகு வந்து நாங்கள் தேங்க் பண்ணி கொள்கிறோம். அது யார் யார் இவ்வளோ பண்ணாங்கன்றதை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் வந்து பிள்ளைகள் இப்போ படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நைட்டில் இருந்து படிக்கும்போது இங்கே வீட்டிலேருந்து படிக்கும்போது அந்த மாமாக்கள் வந்து நமக்கு விலகு செஞ்சு இருந்தாங்க. நம்ம இல்லாட்டி மழை வந்து எங்களை கூட்டிட்டு அங்கே ஓடு அஞ்சு ஓடு நாங்கள் கொப்பியெல்லாம் நினைஞ்சு ஓடிச்சிட்டு பக்கத்தில் பெரிய மாவட்டம் லைட் வெளிச்சத்தில் படிக்கிற வெட்டையான நேரம் மழையான நேரம் ஓடிச்சிட்டு அவங்க முன்னாடி சொன்னவங்க இடத்துல வெளிச்சத்துக்கு ஒரு வல்பு வச்சுருக்காங்க. அந்த ஒரு வெளிச்சத்துல இருந்தால் பிள்ளைகள் போய் நைட்டில் அவர்த்து வந்து படிச்சுட்டு திரும்ப வந்து இங்கே வரோம். அதே மாதிரி அதிகமாக மழை பெய்கிற டைமிலோ காற்றடிக்கிற டைமிலோ இங்கே வந்து தூங்கெல்லாம் இயலாது. அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலவரத்தில் இருந்த வீடு. அதனால் அக்கம் பக்கம் அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வீட்டை போய் தான் நைட்டில் போய் தூங்கி கொள்றது, பிள்ளைகளை பார்த்துக்கொள்றது. இப்போ பிள்ளைகளும் சொல்லிச்சான், நான் வந்துட்டு மழை பெய்கிற டைமில் கொப்பி விட்டு நனைஞ்சிரும் இப்படி தூக்கி வைக்கிறது, இவ்வளோ பாதுகாக்கிறது, சூஸை வந்து பாதுகாக்கிறது, படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பிள்ளைகள் அவ்வளோ மனஸ்தாப்பட்டு பேசியிருந்ததுகள். இன்றைக்கி கூட லீவு, ஆனால் பிள்ளைகள் நிற்கிது. ஆனால் நாங்கள் வந்து காண்பிக்கல தெரிந்த பிரச்சனைகள். ஸோ அதனால் பிள்ளைகள் வந்து இப்போ காண்பிச்சு கொள்ளலை வீடியோவில். சரிங்கம்மா, இப்போ வந்து நாங்கள் கணக்கில் வந்து சொல்கிறோம் சரிங்களா, யார் யார் எங்கேருந்து எவ்வளோ என்ன பண்ணாங்கன்றதை வந்துட்டு சொல்லிவிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொகை வந்து கையில் பேலன்ஸ் ஆகிருக்கு, அதையும் வந்து ஒப்படைக்கிறோம் சரிங்களா. ஓகே, உண்மையில் இந்த வீட்டு வேலைகளை வந்து டிரெக்டாக நாங்கள் நின்று செய்யலை, அவங்களுக்கு தெரிஞ்ச மேசன்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்போ அவருக்கு நாங்கள் காசு அனுப்பி செய்தது. அண்ட் வந்து பேலன்ஸ் காசை அவங்கள்ட்ட கையில ஒப்படைச்சிருந்தோம். அதுக்கிடையில் கிஷோ வந்து இடையில வந்து விசிட் பண்ணிட்டு போவார், என்ன நடக்குது எது நடக்கும் அப்படி பார்ப்பார். இல்லைன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி இங்கே கேட்பார் வந்து என்ன நடக்குது எது நடக்குது சொல்லி அப்படின்னு கேட்பான். இப்போ வந்து உங்களுக்கு யார் யார் எவ்வளோ அனுப்புனாங்கன்றது வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஸோ அந்த வகையில் நெதர்லாந்தில் இருக்கிற ராஜேந்திரம் அண்ணா வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அதோட சேர்த்து நியூயார்க்கில் இருக்கிற ஜெயக்குமாரன் ஐயா வந்துட்டு பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கோ சரி வீட்டு வேலைகளுக்கோ சரி உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்வீஸில் இருக்கிற குட்டியா குடும்பம் வந்துட்டு 34,500 அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து யூகேயில் இருக்கிற கல்யாணி அம்மா வந்துட்டு 10,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு யூகேயில் பெம்பிளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தம்பி ஐயா மோகனாதாஸ் அவங்க வந்துட்டு 1,50,000 அனுப்பியிருந்தாங்க. அது அவங்க கூட வந்துட்டு கிஷோ வந்து பேசியிருந்தான். என்ன பிரச்சனை சொன்னாலும் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி பாதியோட நிற்கிது ஐயா, அப்போ யாரும் வந்து முன்பேறலை, ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு பண்ணலாம் அப்படி சொல்லி இவராக வந்து பேசுகிறதுல வந்து மிகுந்த எவ்வளோ தம்பி தேவைப்படுது அப்படி சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுட்டு 1,50,000 வந்து சொன்னதும் அவங்க வந்து 1,50,000 போட்டிருந்தாங்க. யூகேயில் இருக்கிற தம்பி ஐயா மோகனாதாஸ் ஐயா குடும்பம். டோட்டல் வந்து இவ்வளோ வந்துருக்கு, இப்போ மொத்தமாக வந்து 2,94,500 2,94,500 சரிங்களா. ஸோ வந்து அதில் முதல் கட்டமாக உங்களுக்கு 11ஆம் மாதம் 13ஆம் தேதி அனுப்பியிருந்தது. இவங்கள்ட்ட கைக்கா மேசனுக்கு அனுப்பியிருந்தோம், இவங்கள்ட்ட கைக்கு அனுப்பியிருந்தது 1,00,000 ரூபா சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா 2ஆம் கட்ட உதவியை வந்துட்டு மேசனுக்கு அனுப்பியிருந்தோம். என்ன 11ஆம் மாதம் இவங்களுக்கு தான் 60,000 உங்களுக்கு 11ஆம் மாதம் 20ஆம் தேதி டேட்டோட எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ 11ஆம் மாதம் 20ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 60,000 அனுப்பியிருந்தோம்.
அண்ட் அதே மாதிரி 3ஆம் கட்டமாக வந்துட்டு 12ஆம் மாதம் 15ஆம் தேதி 60,000 அனுப்பியிருந்தோம். அது மேசன் வந்து அம்மா வந்து கோல் எடுத்து நான் வந்து அம்மாவுக்கு வந்து அப்போ ஃபோன் பழுதால அனுப்பிலாம் போயிட்டு வந்து அப்போ அதனால வந்து உடனே செய்யணுன்றதுக்காக மேசனுக்கு வந்து போட்டுக்கிட்ட காசு. மேசனுக்கு ஓகே. அப்போ 60,000. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறமா 12ஆம் மாதம் 27ஆம் தேதி லாஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தோம். அதுவும் மேசனுக்கு அனுப்பியிருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறமா பெயிண்ட் வேலைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படி சொல்லுறது வந்துட்டு இந்த 2ஆம் மாதம் 25ஆம் தேதி பெயிண்டிங் வேலைக்காக வேண்டி 10,000 அம்மாட்ட கையில் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம். 10,000 அனுப்பியிருந்தது. சரிங்களா? ஸோ இந்த 2,94,500 ரூபாயில் பேலன்ஸ் காசு வந்து 14,500 இருக்குது. சரிங்களா? 14,500. அப்போ இதில் 15,000 இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்த 14,500 வந்து உங்களுக்கு 15,000 வந்து ஒப்படைக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து யார் யார் எவ்வளோ என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கானது வந்து சொல்லலாம். இந்த காட்சி அந்த பிள்ளைகளுக்கு மேலே நான் பட்ட கஷ்டத்துக்கு இவ்வளவுக்கு நான் பேர் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேர் ஊர் இருக்கிற நாடு சொல்ல தெரியாமனே அதில் கோடிக்கணக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டவனே காசு அந்த ஆட்களுக்கு மிகவும் நன்றியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உண்மையில் நாங்களும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இதே மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் தங்களோட பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதுக்கோ சரி, தங்களை வச்சு வளர்த்துக்கூடத்துக்கோ ஒரு சரியான இருப்பிட வசதிகள் இல்லாமலோ சரி, குளிக்கிறதுக்கோ சரி, நீர் வசதி இல்லாமலோ சரி, மலசில் கூட வசதி இல்லாமலோ சரி, நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்ல தெரியாது. சொன்னால் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம் சில விஷயங்களை. ஸோ ஆகையினால் உண்மையிலே காணொலி எடுத்து விட்டாலும் வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்தால் சரி, நம்ம நாடுகளில் இருந்தாலும் சரி, அதை வந்து அதட்டி பல விஷயங்களை வந்து பல விதமாக பேசிக்கொள்கிறவங்களை வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலம் பேசி அவங்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கைகள் கொஞ்சம் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு சுபிட்சம் நிறைந்த ஒரு நாடை வந்து எதிர்பார்க்கும். இப்படி சொன்னால் ஆப்பிரிக்காவில் சில இடங்களை வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலேயர்கள் அதாவது வெள்ளைக்காரர்கள் தான் போய் வந்து அப்படியான இடங்களை பார்த்து சின்ன ஹெல்ப்பாக வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது இப்போ தற்காலிக முகாம்களாக இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும் இப்படி சொல்லி பிள்ளைகளுக்கான சாப்பாடு ஊட்டச்சத்து வசதிகளாக இருக்கட்டும் அப்படி எல்லாமே பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2009 இலங்கையின் உள்நாட்டு போருக்கு பிறகு வந்துட்டு பல நிறுவனங்கள் இலங்கையில் பலவிதமான உதவிகளை பண்ணாங்க. அதாவது பிள்ளைகளோட படிப்புக்கோ சரி, குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்கோ சரி, குடும்பங்களோட இருப்பிடத்திற்கோ சரி அப்படி சொல்லி பல உதவிகளை பண்ணியிருந்தாங்க. அது வேர்ல்ட் விஷன் அண்ட் யூனிஷோப் அப்படின்னு சொல்லி பெரிய நிறுவனங்களும் அதற்கு அடுத்த கட்டமாக சின்ன நிறுவனங்கள் பலவும் வந்து நிறைய உதவிகளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது நாட்டோட சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டு அப்படிங்கிறதுனால உதவிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தம் செய்து இப்போ ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த உதவிகளை வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். இப்போ பல நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்கும், இலங்கையில் மட்டுமின்றி இல்லாமல். ஸோ இந்த யூடியூப் மூலம் தான் வந்து உதவிகளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிடையாது. பல நிறுவனங்கள் பல உதவிகள் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ இந்த யூடியூப் ஒன்று அறிமுகமாகி அதன் மூலம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு 60 விதமான உதவிகள் மக்களுக்கான உதவியாக கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 வீதமோ 10 வீதமோ இந்த யூடியூப் செய்கிறவங்க மூலம் வந்து அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்கான உதவிகள் கிடைச்சிருந்தது. இனிமேல் அதை தடை செய்யப்பட்டால் அந்த 5 வீதம் 10 வீதம் வந்து இல்லாமல் போகும், அவ்வளோதான். மற்றபடி எப்படியோ கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு கொஞ்சம் சம்பாதிச்சு நல்லா இருக்க குடும்பங்கள் வந்துட்டு கொடுத்து உதவி பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கொள்கிறோம். அண்ட் வந்து இவங்களுக்கான இந்த ஹெல்ப் பண்ணியிருந்தால் அத்தனை குடும்பங்களுக்கு வந்து எங்களோட சார்புகளையும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காண்பிச்சு அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.